ரெசின்ல யூஸ் பண்ற அந்த கோல்டு ஸ்டிக்கர் எப்படி மேக் பண்றாங்க, எந்த மிஷின்ல இருந்து பிரிண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் எனக்குமே இருந்துச்சு. ஃபைனலி அது எப்படி மேக் பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சு அந்த மிஷினையும் வாங்கியாச்சு. எப்படி பண்றதுன்னு உங்களுக்கும் சொல்லித்தரேன் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த நேம் எல்லாம் மேக் பண்றதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படுதுன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த கட்டிங் மேட், நெக்ஸ்ட் இந்த ஸ்கிராப்பர், அப்புறம் இந்த மாஸ்கிங் டேப், அப்புறம் இந்த ரப்பர் ரோலர். பர்சனலா இந்த ரப்பர் ரோலர் எனக்கு கிரிக்கெட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நல்லாவே யூஸ் ஆகுது. அப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபர் டேப், இது ஆக்சுவலாக வேற ஃபார்ம்ல கிடைக்கும், நான் இந்த மாதிரி டேப் ஃபார்ம்ல வாங்கி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் கிரிக்கெட் ஜாய்க்கு பார்த்தீங்கன்னா வீடர் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு டூல். பட் நான் வீடர் இன்னும் வாங்கலை, அதுக்காக நான் இந்த ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இதை கண்டிப்பாக நான் ஃபியூச்சர்ல ஷேர் பண்றேன் என்னன்ட்டு. நெக்ஸ்ட் அஃப்கோர்ஸ் வினைல் ஸ்டிக்கர்ஸ். இதை நான் லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கினதும் இருக்குது, கிரிக்கெட் பிராண்டில் வாங்கினதும் இருக்குது. இப்போ தான் நம்ம ஹீரோ என்ட்ரி, இவர் தான் அவர். இந்த மிஷின் தான் நம்மளுக்கு இப்போ இந்த வினைல் ஸ்டிக்கர் கட் பண்ணி கொடுக்க போகுது. இந்த மிஷினோட பேர் தான் கிரிக்கெட் ஜாய். இந்த அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. இதோட அன்பாக்சிங் வீடியோவும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த கிரிக்கெட் ஜாய்க்கு எந்த ஒரு பட்டனோ ஸ்விட்சோ இருக்காது. ஜஸ்ட் நம்ம பிளக்இன் பண்ணிட்டோன்னா மேலே ஒரு லைட் எரியும் குட்டியாக, அதுதான் நம்மளுக்கு இண்டிகேஷன் ஆன் ஆயிருக்குன்றது. அதுக்கப்புறம் இந்த குட்டி பிளேட் தான் நம்மளுக்கு ஃபுல் ஒர்க்கையும் பண்ண போகுது. இது ரிமூவபிள் தான். இந்த பிளேடில் ஏதாச்சும் ஃபால்ட்னா நம்ம அதை ரீப்ளேஸும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம மிஷினில் பிளேடை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிட்டோம்னா உள்ளே போய் லாக் ஆகிக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வினைல் கட்டிங்காக நம்மளுக்கு எந்த சைஸில் நேம் வேணும், எந்த சைஸில் டேட் வேணும் எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். அதே மெஷர்மெண்ட் நம்ம வினைல்லுமே நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் எக்ஸஸாக நம்ம ஷீட் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம மேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ரப்பர் ரோலர் இதுக்கு தான் யூஸ் ஆகும், நம்மளுக்கு அந்த மேட்டில் இந்த வினைல் ஸ்டிக் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். இந்த மேட்டு கொஞ்சமாக ஸ்டிக்கியாக இருக்கும், நம்மளுக்கு அந்த வினைல போய் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்டிக்கினஸ் இருக்கும். அந்த ஸ்டிக்கினஸ்னால தான் நம்மளுக்கு வினைல் போய் கரெக்டாக நம்மளுக்கு ரிமூவ் ஆகாமல் பேஸ்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வர்றதுனா நம்மளுக்கு முக்கியமான பார்ட் என்னன்னா, இந்த வினைல் ஸ்டிக்கருக்கு நம்ம டிசைன் பண்ணணும். கிரிக்கெட் பிராண்டே நம்மளுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷனோட நேம் தான் கிரிக்கெட் டிசைன் ஸ்பேஸ். இந்த அப்ளிகேஷன் நம்மளுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணிட்டோன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நியூ பேஜாக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் ஜஸ்ட்டு நம்மளுக்கு வேண்டிய நேமு, அந்த டேட்டு, நம்மளுக்கு ஃபாண்ட் சைஸ்லாம் நிறைய ஃபாண்ட் அவைலபிள். பட் சில ஃபாண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு ஃப்ரீ ஆக்சஸ் இருக்கும், நிறைய ஃபாண்ட்டு நம்மளுக்கு பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபாண்ட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு சைஸ் அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக வைக்கணும். நம்மளுக்கு இப்போ ரெசின் ஃப்ரேமில் நம்ம எவ்வளோ ஸ்பேஸ்க்கு நம்மளுக்கு நேம் வேணுமோ அதை மெஷர் பண்ணிக்கணும். அதை மெஷர் பண்ணி அந்த சைஸ்க்கு நம்ம இந்த டிசைனை ரீசைஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு மேக்குன்ற ஆப்ஷன் நம்ம கொடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்மளுக்கு அந்த மேட்டோட ஷேப் நம்மளுக்கு காமிக்கும். அந்த மேட்டில் எந்த சைஸில் எந்த இடத்துல நம்மளுக்கு வேணுமோ அந்த இடத்துல நம்ம அலைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட கிரிக்கெட் ஜாய் நான் சொன்ன மாதிரி எந்த பட்டனுமே இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூடூத்தில் தான் ஒர்க் ஆகுது. நம்ம இப்போ ப்ளூடூத்தில் அதை கனெக்ட் பண்ணிட்டோன்னா இப்போ நம்மளோட மேட்டில் நம்ம வினைல ஸ்டிக் பண்ணி வச்சிருந்தோம்ல அதை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணோன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு மெஷர் பண்ணோம் சைஸை. இப்போ மேட்டோட சைஸை மெஷர் பண்ணிக்கும் மிஷினை. நம்ம அப்ளிகேஷனில் இந்த வினைலோட டைப் நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். நான் எவ்ரிடே அயன் ஆனன்ற ஆப்ஷன் ப்ரெஷர் லெஸ் ப்ரெஷரில் வச்சு நான் யூஸ் பண்ணுவேன். உங்கள் வினைலுக்கு எந்த டைப் கரெக்டாக வருதுன்ட்டு 2-3 டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். இந்த செட்டிங்ஸ்லாம் நம்ம வச்சுட்டு கோன்ற ஆப்ஷன் கொடுத்தோன்னா இந்த மாதிரி க்யூட்டாக கட் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம மிஷின். இந்த கட்டிங் ப்ராசஸ் பார்க்கறதுக்கே செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஜாலியாக உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் இந்த கட்டிங் ப்ராசஸை. That's my only friend, no light, just the sun coming up on the horizon. I lose track of time, yeah, I move fast and climb a new class divine, yeah, true passion shines and I'm through passing time. I choose stacking dimes, you snooze half the time while I move passing by. அவ்வளோதான், கட்டிங் ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் டன். இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அன்லோட் கொடுத்தோன்னா நம்மளுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும் மேட்டு. இப்போ நம்ம பார்த்துடலாமா நம்மளோட வினைல் நேம்ஸ் எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக கட் ஆகி வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் கட் ஆகி வந்திருக்கும். நம்ம அந்த மேட்டை லைட்டாக பெண்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி வினைல் தனியாக ரிமூவ் ஆகி வந்துடும். அவ்வளோதான், கட் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்களா? அப்படி இல்லவே இல்லை, இனிமேல் தான் மெயின் ப்ராசஸே வருது. வினைல் கட்டிங்கில் மோஸ்ட் டிஃபிகல்ட் ப்ராசஸ்னால் அந்த வீடிங் ப்ராசஸ் தான். வீடிங் ப்ராசஸ்னால் நம்மளுக்கு தேவையில்லாத பார்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையான பார்ட்டை மட்டும் நம்ம வச்சுக்கணும். லைக் இந்த பேக்ரவுண்டில் இருக்க கோல்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த நேம் இருக்குல்ல அந்த நேமை மட்டும் தனியாக நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். இந்த ப்ராசஸோட நேம் தான் வீடிங் ப்ராசஸ். நான் இப்போ யூஸ் பண்ணுற டெக்னிக் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வீடிங்.
அதாவது நான் ப்ராசஸை அப்படியே ரிவர்ஸில் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலாக நம்மளுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் டேப்பை லாஸ்ட்டாக தான் நம்ம ஸ்டிக் பண்ணணும். நான் இந்த மாதிரி ஃபர்ஸ்டே நான் யூஸ் பண்ணுற டெக்னிக் இது எல்லாருமே இந்த டெக்னிக் யூஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு இது கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட்டாக கிடைக்கிறனால, கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றனால நான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் டேப்பை ஃபர்ஸ்டே நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு, நான் இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி ப்ராசஸ் அப்படியே கண்டினியூவாக பண்ணுவேன் நான். இதுதான் நான் யூஸ் பண்ணுற வீடிங் டெக்னிக். ஃபர்ஸ்டே இந்த ஷீட்லேருந்து இந்த வினைலை கம்ப்ளீட்டாக நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன். ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கார்னர்ஸை மட்டும் நான் அந்த ட்ரான்ஸ்ஃபர் டேப்போட கார்னர்ஸை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அதை மாஸ்கிங் டேப் வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் ஃப்ளாட் சர்ஃபேஸில் அதை செக்யூர் பண்ணிக்கணும். இதில் நான் காமிக்கிற மாதிரியே பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடிங் டூலை வச்சு இந்த மாதிரி பொறுமையாக அந்த தேவையில்லாத கோல்டன் பார்ட் எல்லாத்தையும் பொறுமையாக இதுலேருந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸ் ரொம்ப பொறுமையாக பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இல்லைனா நம்மளுக்கு தேவையான பார்ட்டும் பிரேக் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப பொறுமையாக நம்ம இதுலேருந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ ஆல்மோஸ்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸ்டில் நம்மளுக்கு குட்டி குட்டி பார்ட்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத பார்ட்லாம் ஸ்டில் அந்த நேம்லேயே நம்மளுக்கு ஸ்டிக் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணணும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மாஸ்கிங் டேப் வச்சு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் நம்ம செக்யூர் பண்ணிக்கிறோம். செக்யூர் பண்ணிட்டு இந்த வீடிங் டூலை வச்சு லைட்டாக நம்ம பீல் பண்ணி எடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தனியாக ரிமூவ் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டிக்கர் ஆல்மோஸ்ட் டன். இப்போ நம்ம அந்த ஷீட்டை அது நம்ம பழையபடியே அதில் ஸ்டிக் பண்ணிக்கணும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் டேப்லேயே இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸ்டிக் பண்ணிட்டு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் டேப்பில் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஒட்டணுன்றனால ஸ்க்ராப்பர் வச்சு லைட்டாக நம்ம ஸ்க்ராப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வினைல் ஸ்டிக்கர் ரெடி. இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதோட சாம்பிள்ஸ் தான் இது. இது வேறு ஃபாண்ட்டில் நான் கஸ்டமருக்காக நான் பிரிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, இந்த வினைல் ஸ்டிக்கர் மேக் பண்ணியாச்சு. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபர் டேப்லேருந்து நம்ம ரொம்ப ஸ்லோவாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கணும் இந்த நேமை. இதுலேயுமே நம்மளுக்கு பிரேக் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். எடுத்துகிட்டு நம்மளுக்கு எந்த ப்ராஜெக்டில் நம்மளுக்கு ஸ்டிக் பண்ணணுமோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம் ட்ரான்ஸ்ஃபர் டேப்போட. அப்புறம் பொறுமையாக இந்த ட்ரான்ஸ்ஃபர் டேப்பை நம்ம லைட்டாக ரிமூவ் பண்ணோன்னா அழகாக அது பீல் ஆஃப் ஆகி வந்துடும். அவ்வளோதான், இப்படி தான் நம்மளோட வினைல் ஸ்டிக்கரை நம்ம யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஃப்யூச்சரில் நிறைய அப்லோட் பண்ணுறேன். பாய் பாய்.